இதான் பார்த்தீங்கன்னா மஸ்க் தஹாரா. அதாவது இது ஸ்விஸ் அரேபியனில் வரும். ஸ்விஸ் அரேபியன்லேயும் இன்னும் சில பிரபலமான பிராண்டில் வரும். ஆக்சுவலாக மஸ்கில் வந்து தஹாரா அப்படிங்கிறது வந்து இதை பியூர் மஸ்க்குன்னு சொல்லலாம். பட் ஆனால் 100% நேச்சுரல் அப்படின்னு சொல்ல முடியாது, சிந்தசிஸ் இருக்கும். பட் ஆனால் கம்ப்ளீட் மஸ்கி ஃப்ராக்ரன்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஃப்ராக்ரன்ஸாக நம்ம இதை சொல்லலாம். இது ரொம்ப திக்காக இருக்கும், கிட்டத்தட்ட ஜெல் மாதிரி இருக்கும், பேஸ்ட் மாதிரி இருக்கும். இதில் நோட்ஸாக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மஸ்க்கு தான். ஆனால் இதில் மெயின் காட்ஸாக எப்படி இருக்குன்னா பவுட்ரின்னு சொல்லலாம், அனிமேலிக் ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக அதை வந்து கான்சன்ட்ரேட்டடாக அதை பார்க்க முடியாது, அதனுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்காது. டவுனில் சில பேருக்கு அது ஃபீல் ஆகும், இல்லைனா இருக்காது. ஜென்ரலாக இது அரோமேட்டிக் ஃப்ராக்ரன்ஸ்னு சொல்லலாம், அரோமேட்டிக் ஃப்ராக்ரன்ஸ் ஃபார் மென் அண்ட் உமன். இது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. இன்னும் இதை வந்து யூஸ் பண்ணுற விஷயத்தில் கஸ்டமைஸ்டாக என்னென்னமோ பண்ணலாம். இதை சுருக்கமாக சொன்னால் எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸோடவும் இதை சேர்த்தால் இது கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும். அதாவது சில ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ வந்து இந்த மஸ்க் தஹாராவை அதோட ஆட் பண்ணோம் அப்படின்னா மைல்டாகவும் ஆயிரும், லாங் லாஸ்டிங்கும் கூடும். அந்த மாதிரி செய்யலாம். நார்மலாகவே நீங்கள் வந்து எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வச்சுருந்தாலும் அந்த ஃப்ராக்ரன்ஸோட இந்த மஸ்க் தஹாராவை சேர்த்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று, நீங்கள் வேறு ஒரு ஃப்ராக்ரன்ஸை வந்து யூஸ் பண்ணுறீங்க, அதே டைமில் இந்த மஸ்க் தஹாராவை நீங்கள் இன்னொரு டைப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வேறு ஒரு ஃப்ராக்ரன்ஸை நீங்கள் கிளாத்தில் போட்டீங்க, இந்த மஸ்க் தஹாராவை லைட்டாக எடுத்து ஸ்கின்ல போட்டுக்கலாம். அப்போ சூப்பராக இருக்கும். எப்படி பார்த்தாலுமே இந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து மற்றதோட சேரும்போது கண்டிப்பாக கரெக்ட் ஆகாது, இன்னும் பெஸ்ட்டாக தான் இருக்குமே தவிர அதில் வேறு எதுவும் நடக்காது. சூப்பராக இருக்கும். இதோட லாங் லாஸ்டிங் சொல்லவே தேவையில்லைங்க, பயங்கரமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ்.